ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை லூக்கா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும் தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதான ஏராளமான மீன்களை பிடித்தார்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காமல் காலையிலே விரக்தியோடு தங்களுடைய வலைகளை அலசி கொண்டிருந்த பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய வலைகளை ஆழத்திலே போடுங்கள் என்று சொன்னபோது அந்த வார்த்தையை கேட்டு இவர்கள் செய்தபடியினாலே இவ்வளவு திரளான மீன்களை இவர்கள் பிடித்தார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய காரியம் என்ன? இங்கு பேதுரு இந்த நன்மையை பெறுவதற்கு அவன் செய்த செயல் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், முதலாவது பேதுருவிடத்தில் காணப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் இயேசு ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. சீமோன் பேதுருடைய படகு தான் அந்த படகு. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி சீமோன் பேதுருவை அவர் கேட்டுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த சூழலை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். இரவு முழுவதும் அவன் மீன்பிடிக்க சென்று மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. விரக்தி, இரவு முழுவதும் விழிப்பு. இந்த நேரத்தில் வலையை அலசி கொண்டிருக்கிறான், வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி. அதோடு மாத்திரமல்ல, இவனுடைய சொந்த படகு அந்த படகு. இப்போது இயேசு கிறிஸ்து அவனையே அழைத்து இந்த படகை சற்று கரையிலிருந்து தள்ளும்படியாய் சொல்லுகிறார். அருமையானவர்களே, பேதுரு அதை செய்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அவனிடத்துல தாழ்மை என்கின்ற ஒரு குணம் இருந்தது, மனத்தாழ்மை. ஒரு படகுக்கு அவன்தான் முதலாளி, ஆனால் அவனே அந்த படகை தள்ளுவதை அங்கே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அவனுடைய வாழ்க்கையில் மேன்மை பெறுவதற்கு தாழ்மை அவசியமாக இருந்தது. 2வது இங்கே நாம் பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால், கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிவது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே பேதுரு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆழத்திலே போய் வலைகளை போடுங்கள் என்று சொன்னபோது அவன் அதை செய்தான். நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். பேதுரு மீன்பிடி தொழிலை அவனுடைய தொழிலாக கொண்டவன். ஆனால் இயேசு கிறிஸ்து மீன்பிடி தொழில் செய்கிறவர் அல்ல, அவர் ஒரு தச்சர். ஆனால் எங்கே எப்பொழுது மீன் கிடைக்கும் என்பது பேதுருக்கு நன்றாக தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர் மீன் பிடித்தல் அவருடைய தொழில் கிடையாது. அது மாத்திரமல்ல, மீன் பிடிக்க எப்பொழுது செல்வார்கள் என்று சொன்னால் இரவு வேளையில் தான் மீன் பிடிக்க செல்வார்கள். பொதுவாக மீனவர்கள் சாயங்காலத்திலே தங்களுடைய படகுகளை கடலுக்குள்ளாக எடுத்து சென்று இரவு வேளையிலே மீன் பிடித்து அதிகாலையிலே கரைக்கு திரும்புவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை பகல் நேரத்திலே மீன் பிடிக்க செல்கிறார். அப்போ ஒரு முரண்பாடான ஒரு சூழ்நிலையிலே அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் நாம் கீழ்ப்படிய வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை முழுமையாய் நம்புகிறவர்களாக இருக்கும்போது மட்டுமே நமக்கு நன்மை உண்டாகும். எனவே இதை பேதுரு செய்தான். எல்லாமே எதிர்மறையாக இருந்தாலும் சொல்லுகிறவர் ஆண்டவர் என்கின்ற அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியினாலே அங்கே நன்மையை பெற்றுக்கொண்டான். கடைசியாக அவனிடத்தில் ஒரு பெரிய குணம் இருந்தது. என்ன என்று சொன்னால், நீங்கள் இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 11ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 படகு நிறைய மீன், சொந்த படகு, வலைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அங்கே ஆண்டவரை பின்பற்றி சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவனுக்காக
விட்டு விடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் ஆசை, பற்று இவைகளை தேவனுக்காக நாம் விட்டுவிட தயாராக இருக்கும்போது தேவன் ஆசீர்வதிக்கிறார். இங்கே பேதுரு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றான். எனவே அருமையானவர்களே, 3 காரியங்கள். 1 தாழ்மை, 2வது கீழ்ப்படிதல், 3வது விட்டு விடுகிற மனப்பக்குவம். இந்த 3ம் அவனிடத்தில் இருந்தது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்று நம்மிடத்திலும் இந்த 3 காரியங்களும் இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.